அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அடுத்ததாக கலக்க வருகிறார் ஏரல் இமான் அண்ணாச்சி அப்படின்ட்டாப்புல. இல்லை மேடம் பேசாதீங்க அப்படின்னா. சொல்லுங்க. இல்லை மேடம் பேசாதீங்க சொல்லுங்க. உங்களுக்கு அண்ணாச்சின்னு உங்களை முதல்ல கூப்பிட ஆரம்பிச்சது யார்? ஏன்னா இமான் அண்ணாச்சி 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 அதுதான் உங்களை சுற்றி அந்த ஒரு இது வருது இல்லையா? ஸோ அந்த அண்ணாச்சின்னு முதல்ல உங்களை யார் கூப்பிட்டாங்க? எதனால அந்த ஒரு பெயர்? நிறைய பேட்டிகள் இது சொல்லிட்டு நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு தெரில, பார்க்கல. இருந்தாலும் நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறேன். அது பேர் கூட உங்களுக்கு கலக்க போகுது யாருன்னு தெரியுங்களா? ஆரம்ப கட்டம் ஒரு 10-12 வருஷம் இருக்கும். அப்போ நான் சினிமாவுக்கு வாய்ப்பு தேடி வரும்போது பெரிய பேச வாய்ப்புலாம் கிடைக்கல. அப்போ அங்கே அந்த சேனல்களில் புதுசாக அறிமுகம் வரும். டிவியில் முதல் முறையாக தலையை காட்டும்போது என் பேர் இம்மானுவேல் அப்படிங்கிற பேர் எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வாயில கிடையாது. இப்போ உன் பேர் என்ன சொன்னேன்? அஸ்வந்திதா அப்படின்னா வரல. அச்சுன்னா ஈஸியாக வந்துடும். ஆமாம், அச்சுள்ளலாம் ஈஸியாக வந்துடும்ல. இந்த அஸ்வந்திதா மாதிரி என் பேர் இம்மானுவேல் அப்படின்றது அவங்க வாயில் வரல. அப்போ நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போவாங்க. ஒரு ரவுண்ட், ஒரு செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் அப்படி போகும்போது முதல் ரவுண்டுக்கு நான் பேர் கொடுத்துருக்கேன். என் பேர் இம்மானுவேலுங்க. ஆனால் எங்கள் ஊர் பேரையும் கொஞ்சம் சேர்த்து சொல்ல முடியுமா? இது ஒரு ஆசை இருக்குல்ல எல்லாருக்கும். நம்ம ஊர் பேரை முதல்ல வச்சு அதில் ஏரல் இம்மானுவேல் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் அவங்கள்ட்ட சொன்னேன். ஐயோ ரொம்ப பெருசாக இருக்குது. என்ன பேர் சொல்லுங்கள்? ஏரல் உமானுவேலா? உமானுவேலாங்க. இமானுவேல் சொல்லுங்கள். ஏரல் விமானவேல். ஹலோ இந்தாங்க நீங்கள். சரி விட்ருங்க, இந்த வேலெல்லாம் தூக்கிடுங்க. வேலைகளெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு இமான், ஏரல் இமான் அப்படி சொல்லுங்கள். இது நல்லா இருக்க இப்படியே சொல்லிடுறேன்னு ஃபஸ்ட்டு ரவுண்டு அடுத்ததாக கலக்க வருகிறார் ஏரல் இமான். எங்கள் ஊர் பேர் சொல்லிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம இப்போ பாசையில் பெர்ஃபார்மன்ஸாக பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்துட்டேன். 2வது ரவுண்டுக்கும் நான் செலக்ட் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் ஒவ்வொருத்தராக இது பண்ணிடுவாங்க, வெளியே பொங்கன்னு அனுப்பி விட்ருவாங்க. மீதி இருக்கிற 5 பேர், அப்புறம் 4 பேர், 3 பேர், 2 பேர், ஒருத்தர் வின்னர் ஒருத்தர் ரன்னர் அப்படி இருப்பாங்க. இந்த 2வது ரவுண்டுக்கு வரும்போது நான் அந்த திருநெல்வேலி பாஷையில் பேசிட்டு கீழே இறங்கின உடனே அந்த தொகுப்பாளர் திருமதி உமா ரியாஸ் கான் சாருடைய ஒய்ஃப் உமா மேடம் தான் அவங்க நிகழ்ச்சி தொகுப்பாளர். அவங்க என்னது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மளிகை கடைக்கார் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு. இது மளிகை கடைக்கார் பேசுகிறது கிடையாது, எங்கள் ஊர் பாஷைங்க இது. என் பேர் ஞாபகம்ல, ஆமாம் ஏரல் இமான் அப்படி சொல்லிடுங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அடுத்ததாக கலக்க வருகிறார் ஏரல் இமான் அண்ணாச்சி அப்படின்ட்டாப்புல. ஏன்னா அண்ணாச்சி கடையில் இப்போ தான் பேசுகிறாங்களா, அது கொஞ்ச நேரம் முன்னாடி என்கிட்ட பேசியிருந்தேன். ஏரல் இமான் அண்ணாச்சி அப்படின்னோடனே அதுலேருந்து நல்லா இருக்கடா அந்த பேருன்னு சொல்லி அவ்வளோ பேரும் ஏரலையும் விட்டாச்சு, இமானையும் விட்டாச்சு, அண்ணாச்சி 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 அண்ணாச்சி. இப்போ அண்ணாச்சி மட்டும்தான் இருக்கு. இமான் அண்ணாச்சின்னு ஒரு சிலர் தான் சொல்கிறாங்களே தவிர, அது சினிமாவில் டைட்டில் கார்டில் வரும்போது தான் மறுபடியும் நம்ம அண்ணாச்சிப்பா எந்த அண்ணாச்சி அப்படின்னு ஒருத்தர் கேட்டேன். சினிமாவில் வரலாமான்னு. அவர் சொல்லுங்கன்னு அவரை. இப்போ அந்தளவுக்கு அண்ணாச்சிங்கிறது உலகம் ஃபுல்லாக அன்னைக்கு உலகம் ஃபுல்லாக அண்ணாச்சிங்கிறது அந்த பேர் உமா ரியாஸ் மேடம் தான் சார். சரி, இப்போது நீங்கள் நிறைய படங்கள்லையும் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி ரியாலிட்டி ஷோஸுமே நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க. ஸோ எது உங்களுடைய ஃபேவரட்டாக இருக்குது? படம் நடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, இல்லை ஷோக்கள் தொகுத்து வழங்குறது, ரியாலிட்டி ஷோஸ் பண்ணுறது? இப்போது குட்டி சுட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு கூடலாம் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ எது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு? இல்லை, இது ரெண்டுமே நான் மற்ற நிறைய பேர் சொல்கிற மாதிரி தான். ரெண்டும் எனக்கு 2 கண்ணு மாதிரி. சினிமா என்பது உயிர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டால் நான் அதை நடிக்கிறதுக்காக தான், சினிமாவுக்காக சென்னை தான் ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன். என் வழியே தெரில, எங்கே திரும்புற திசையெல்லாம் இருட்டாகவே இருந்துச்சு. சினிமாவில் ஜெயிக்க முடியுமா, நடிக்க முடியுமா, சினிமாவில் மூஞ்ச காட்ட முடியுமா அப்படின்னு இருக்கும்போது அந்த சின்னத்திரை வாடா 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 செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி நம்மளை அழகாக தூக்கி இடுப்பில் வச்சு நடத்தி கூப்பிட்டு போய் இதாண்டா சினிமா அப்படின்னு சினிமா வாசலில் இறக்கி விட்டுட்டு போச்சுல்ல. அதனால் அந்த இந்த முதல் உதவியை செய்த அந்த சின்னத்திரை என்னுடைய இடது கண்ணுன்னா, சினிமா என்பது வலது கண். ஆமாம், அதனால் எதையுமே நம்ம விட்டு கொடுக்க முடியாது. சரி, சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் ஆனால் டக்குன்னு கோவம் வந்துடும், அப்படி ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கா? இல்லை அப்படி எந்த விஷயத்துக்கு நீங்கள் கோவப்படுவீங்க? இது வரைக்கும் அப்படி நடந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பயங்கர கோபக்காரனா, என் மாதிரிலாம் கோபம் யாருமே பட முடியாது.
ஆனால் அந்த கோபம் எங்கே இருக்கும் அப்படின்னா என் வீட்டுக்கு அந்த டோர் வரைக்கும் தான் இருக்கும். அது ஏதாவது ஒன்று சொன்னது சரியாக நடக்கலை, யாராவது பொய் சொல்லிட்டாங்கன்னா பயங்கர கோபம் வரும். இவ்வளோ தான் என்னுடைய ஸ்டைலே, இவ்வளோ தான். இதுக்கு மேலே தேவையில்லாமல் கோவப்பட மாட்டேன். கோபம் அப்படின்னா வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை யார் பண்ணாலும் உடனே கோவப்படுவேன். அது என்னுடைய பார்வையில் முட்டாள்தனமாக தெரிஞ்சால், புத்திசாலித்தனமாக தெரிஞ்சால் முதலாக கைத்தட்டி பாராட்டுவேன். இல்லை ஏன்டா இப்படி கிடந்து உயிரை வாங்கி அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கோவப்படுவேன். பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் எனக்கு பயங்கர கோவம் வந்துடும். யாருமே பொய் சொல்லக்கூடாது. நீங்கள் எந்த மாதிரியான நேரங்களில் பொய் சொல்லுவீங்க? நான் பொய் சொல்லுவீங்களா? முதல்ல சொல்லியிருக்கேன். வீட்டில் சொல்லுவேன். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சொல்லுவோம். ஆமாம். எங்கே இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து வெளியே எங்கே போய் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். எங்கே இருக்கீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில் இருக்குமா, அந்த வந்துடுறேம்மா. ஒய்ஃபு கேட்கும்போது மட்டும் என்னுடைய அதிகபட்ச பொய்யே வந்து என் ஒய்ஃப்கிட்ட தான் இருக்கும். அவ்வளோ. மற்றபடி எனக்கு என்கிட்ட யாராவது பொய் சொன்னாலும் பயங்கர கோவம். டெரர் விமானம் நாச்சினி பார்க்கலாம். இது வரைக்கும் யாரும் அப்படி என்கிட்ட பெருசாக பொய்ன்னு சொல்லலை, கோவம் வரலை. இப்போது இருக்கிறதுலேயே வந்துட்டு ரொம்ப என்ன பொறுத்தளவு ரொம்பவே கஷ்டமான ஒரு டாஸ்க்னா வந்துட்டு இன்னொருத்தங்களை சிரிக்க வைக்கிறது தான். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு காமெடி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரித்த தருணங்கள் இருக்கா? எந்த படத்துக்கு அப்படி சிரிச்சிங்க? நிறைய படத்துக்கு அந்த மாதிரி சிரிச்சிருக்கேன். காக்கி சட்டையில் வந்து ஒரு ரெண்டு மூணு சீனெல்லாம் என்னாலையும் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல, சிவகார்த்திகேயனாலையும் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு சில படங்களில் சூரி நான் காம்பினேஷன் பண்ணும்போது அவர் சூரிக்கு ஆமாம் பூஜை படத்தில் அந்த வாழைப்பழம் ஒன்று, இன்னொரு படம் ஒன்று பண்ணோம். ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு படம் பண்ணோம். அந்த படம் பேர் ஒரு 3 எழுத்தில் தான் வரும். ஹீரோ வந்து ரஜினி ரசிகராக இருப்பாங்க, ஹீரோயின் அஜித் ரசிகராக இருப்பாங்க. அது படம் பேர் அவசரத்துக்கு வர மாட்டேன். அதில் நானும் ஒரு சூரியன் பண்ணும்போதெல்லாம் வந்து ஒரு பொறி மூட்டையை தூக்கி அப்படி மண்டையில் நங்குன்னு அடிக்கணும். அடித்தாச்சுன்னா வேற ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, இப்படிலாம் ரியாக்ட்லாம் பண்ணுவாங்கல்ல. நான் அப்படியே அப்படிலாம் சீன் சொல்லும் போதே முடிவு பண்ணிட்டேன், இதை நம்ம வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த ஓங்கி அப்படி தூக்கி பொறியை டப்புன்னு அடித்தார்ல, நான் சேம் அப்படின்னு இல்லை, இந்த பொரியெலாம் அப்படியே விழுந்துச்சு. இதை பார்த்து சூரி வெட்டிச்சு உருட்டாப்புல. சாரி சார் ஐயோ காரப்பூரி வேறு என்னாச்சு தலையில் அடிச்சு விட்டேனே, சிரிப்பு என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சூரி சிரித்து உருட்டாப்புல. அப்போ அடுத்த சீன் எல்லாம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு பொறி அப்படி தூக்கணும் வச்சு போட்டுட்டு ஓடிட்டார். ஐயோ இவர் அண்ணாச்சி மூஞ்ச பதில் ஒரே சிரிப்பாக வருது எனக்கு. இதே கூத்து தான் இங்கே நடந்துச்சு நம்ம இதில் காக்கி சட்டையில். கோர்ட்டில் சொல்லுவாங்கள்ல, அந்த வக்கீல் கேட்பாங்க, இல்லை மேடம் பேசாதீங்க அப்படிமா. சொல்லுங்க அப்படி. இல்லை மேடம் பேசாதீங்க சொல்லுங்க அப்படி. இப்படி பார்த்தோன்னே அப்படிமாப்ல சிவகார்த்திகேயன், வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ, வாய்ப்பு இருக்குது அப்படிம்பார். அவர் என்ன மாதிரியே பேசுவாப்ல, வாய்ப்பு இருக்குது போய் வெர்னஜியை டிவியில் கம்பேர் பண்ணி விழிச்சுக்குங்க அப்படின்னு பேசுவார். இது நாங்கள் அந்த ஸ்பாட்டில் பிடிச்சது. அதை எடுக்கிறதுக்கு நாகப்பட்ட பாடம் பார்க்கணுமே. சிவகார்த்திகேயன் வந்து ஒரு காமெடிக்கெலாம் வந்து அவ்வளவு ரசிப்பாப்பில் சிரிச்சிடுவார். எனக்கு நல்ல டைரக்டருங்கிற ஒரு துரை செந்தில் சார் வந்து ரொம்ப அமைதியான டைரக்டர்ன்றதுனால அவ்வளோ பொறுமையாக எடுத்தாப்புல. 6 டேக் 7 டேக்கெலாம் போகும், சிரித்து வயிற்ற பிடிச்சி உருண்டுருவாப்புல. கேமராமேன் சுகுமாரன்லாம் அந்த வெட் கிளாத் இருக்குல்ல, அதெல்லாம் சுருட்டி வாக்கில் வச்சுக்கிடுவாப்புல. ஐயோ கேமரா ஆடும். சில சீன் அப்படி எடுக்கும்போது அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள். சிரிச்சிருக்கோம், நிறைய இடங்களில் சிரிச்சிருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.